அபியானும் வந்து கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே வந்து ஆகாஷும் வந்து நம்ம வந்து ராகவும் வராங்க. ராகவை பார்த்து அபி வந்து டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே வந்து அணுவும் வந்து நம்ம ஆகாஷும் பேசுகிறாங்க. அப்போ வந்து அணு வந்து ஃபீல் பண்ணி அழறாங்க. அப்போ வந்து இங்கே பாருங்கள், நீங்கள் இல்லைன்னா நான் வாழவே மாட்டேன், அவ்வளோதான், நேற்றே வந்து என் வாழ்க்கை முடிஞ்சிருக்கும், ராகவ தான் என்னை காப்பாற்றுறான் அப்படின்ற விஷயத்தெல்லாம் ஆகாஷ் சொல்கிறாரு. அது கேட்டு அணு, ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து சொல்கிறத புரிஞ்சிக்கவே மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அணு அழுதுட்ருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்க்குற வந்து அபி வந்து ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. அபி வந்து தடுக்க பார்க்குறாங்க. அப்போ வந்து ராகவ் வந்து தடுக்கிறாரு. இங்கே பாரு, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, புரியுதா, உன் அக்கா மனசை ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, உன் அக்கா மனசில் என் தம்பி இருக்கான், புரிஞ்சுக்கோ அப்படின்னா, அது எப்படி உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வந்து பேசுகிறாருன்னு பேசுகிறா அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோன்னே, நேற்று நைட்டு அபி எனக்கு உனக்கு விஷயம் தெரியுமா, நேற்று நைட்டு எனக்கு கால் பண்ணாங்க உங்கள் அக்கா அனு தெரியுமா அப்படின்னோடனே, என்னது என் அக்கா உங்களுக்கு கால் பண்ணாரா, உங்கள் நம்பரே அவளுக்கு தெரியாது, அப்போது இந்த நம்பர் யாருது அப்படி சொல்லிட்டு காட்டினோன்னே, ஆமாம் அனுது தான், இத்தனை வாட்டி எனக்கு வந்து ஆகாஷை பற்றி கால் பண்ணி வந்து மனசு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா, அவங்களோட பதட்டத்திலே எனக்கு தெரியும் அவங்க வந்து விரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டு, அதனால தான் இன்றைக்கி நான் கோயிலுக்கு வந்தோம், இங்கே நாங்கள் வந்தது காரணமே அதுதான், நான் வந்து உங்கள் அப்பா அம்மா கிட்டே பேசுகிறேன் அப்படின்னு. என் அப்பா அம்மா கிட்டே அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு, தேவையில்லை, அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னை பொறுத்த வரைக்கும் என் தம்பியோட வந்து சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம், அவன் சந்தோஷத்துக்காக அடுத்தவங்க லைஃப் நான் கெடுக்கிறவன் கிடையாது, அணுவும் விரும்புகிறாங்க தெரிஞ்சதால தான் நான் வந்து முடிவு பண்ணேன், புரியுதா, உன் இஷ்டத்துக்குலாம் நீ நடந்துருக்க முடியாது, நீ ஒழுங்காக வந்து உங்கள் வீட்டில் பேசி ஆல்ரெடி வந்து ஃபிக்ஸ் பண்ண மேரேஜை வந்து நிப்பாட்ட சொல்லு, நான் வந்து உங்கள் வீட்டில் பேசுகிறேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து அபி வந்து ஆச்சரியம் வைக்கிறாங்க. ஒன்றுமே புரியாமல் யோசிக்கிறாங்க. அப்புறம் அணுவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க வீட்டுக்கு. உடனே டென்ஷனாக இருக்காங்க அபி, வெளியும் வந்து உள்ளமாக நடந்துட்டுருக்காங்க. என்னடி இவ இப்படி பண்ணிகிட்ருக்கா, என்னடி பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு, எல்லாம் வீட்டில் இருக்கீங்களா, அவங்க அப்பா வந்து கடைக்கு போகிறாரு, அப்பா இருங்கப்பா கடைக்கெலாம் போவேனா, முக்கியமான வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு போகலாம், என்னம்மா முக்கியமான வேலை இருக்குது, இல்லைப்பா ரொம்ப முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டு இருக்காங்க. கரெக்டாக ராகவும் வந்து அவங்க தம்பி ஆகாஷும் 2 பேருமே வராங்க. அவங்க 2 பேரும் பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ராகவ் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாருங்கள், என் தம்பி வந்து ஆகாஷ் வந்து உங்கள் பொண்ணு அணு மேலே உயிரே வச்சுருக்கான், அவன் வந்து அவங்க இல்லைன்னா அவனால் இருக்க முடியாது, தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க, என் தம்பி வந்து அணு வந்து விரும்புகிறான் அப்படி சொன்னோன்னே, அதெல்லாம் முடியாதுப்பா, அந்த பொண்ணு நிச்சயம் ஆக போகுது, அவன் மனசுலலாம் யாரும் கிடையாது அப்படின்னோடனே, அணு மனசில் ஆகாஷ் இருக்கான், அதை நான் வந்து இப்போ நிரூபிக்க முடியும் என்னால் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்க அப்பா அம்மாவும் யோசிக்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்கள் பொண்ணு மனசை நீங்கள் புரிஞ்சுப்பீங்களா இல்லையா, தயவுசெய்து உங்கள் பொண்ணுக்காக வந்து ஆகாஷ் வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், நான் எங்கள் வீட்டில் கண்டிப்பாக பேசுகிறேன், எங்கள் வீட்டில் பேசி எப்படியாவது வந்து சம்மதிக்க வைக்கிறேன், உங்களுக்கு சம்மதமானு கேட்க தான் நான் வந்தேன், இல்லைப்பா அது வந்து இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா, உங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, எங்கள் வீட்டில் ஒத்துக்கணும் அவ்வளோதானே, கண்டிப்பாக ஒத்துப்பாங்க, இல்லைப்பா அவங்களுக்கு வந்து பெரிய இடத்து சம்மந்தம் பிடிக்கும், எங்களை மாதிரி ஆளுங்களாம் எப்படிப்பா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை கேட்குறாங்க. கரெக்டு தாங்க, நீங்கள் பெரிய இடம் இல்லைன்னு யார் சொன்னது, என் சொத்து முழுக்க வந்து ஆகாஷ்க்கு தான், புரியுதா, நான் சம்பாதிக்கிறது எல்லாமே என் தம்பிக்கு தான், என் தம்பியை தவிர எனக்கு எதுவுமே முக்கியம் கிடையாது, அவங்க அப்படி சொத்து கேட்டாங்கன்னா என் சொத்தெல்லாம் நான் விட்டு தரத்துக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க, அபியும் ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. இது இவருக்குள்ளே இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அபி வந்து ராகவையே இதோட முடியுது.